Good morning students, welcome back to Mireka Max Academic. நம்ம NCERT CBSEல arithmetic progression chapter 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முடிக்கும் part 8 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது part 9 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் 5.2ல ஒரு 3 sums லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து 4, 5, 6 and 7 ஒரு 4 sums இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, for first one, fourth one, which term of the AP 3, 8, 13, 18 and so on 78. இந்த APயோட 78 அப்படிங்கிற இந்த டேர்ம் ஏபியோட எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் என்னோட வேல்யூ கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கதை கிவனை ஃபர்ஸ்ட் நம்ம 5 எழுதிப்போம். ஏ வந்து 3 and d equal to 8 minus 3. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறோம். இது A2, இது A1. ஓகே, அப்போ 5. அப்போ என்ன தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏஎன் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 78. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷுட் ரைட் த ஃபார்முலா. ஏஎன் ஈக்குவல் டு A plus n minus 1 இன்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாக்கு மார்க் கொடுப்பாங்க, அதனால ஃபார்முலாவை எல்லா சம்ஸ்லையும் எழுதிருங்க. ஓகே, ஏஎனோட வேல்யூ 78, ஏயோட வேல்யூ 3 and then n minus 1 into 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இடம் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை இங்கே போட்டிருக்கேன், இதை இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஓகே, 3 ப்ளஸ் இது 5 into n 1 into 5, 5 into n 5n minus 1 into 5 minus 5 equal to 78. ஓகே, அப்போ 3ல -5 போயிட்டுனா -2 plus 5n equal to 78. So 5n equal to 78 plus 2. இந்த பக்கம் உள்ள -2, இந்த பக்கம் வந்தால் +2 மாறிடும். ஓகே, அப்போ 78 plus 2 80. இந்த n இருக்கு, இந்த 5 வந்து கீழே டிவிஷன் வந்துடும். இங்கே மல்டிபிகேஷன்ல இருந்தால் இங்கே கீழே வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஓகே, அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் 16 கிடைக்குது. 1/5. ஓகே, அப்போ n equal to 16th term, அதாவது இந்த 78ங்கிறது 16th, இந்த ஏபியோட 16th term அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது 4th sum. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வந்து 5th one, find the number of terms in each of the following APs. ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, அந்த ஏபியோடைய மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதுவும் என்னதான் கேட்குறாங்க. ஓகேவா, ஏ ஈக்குவல் டு இதில் கொடுத்துருக்க கிவனை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிங்க. 7, 13, 19 அப்புறம் 205. ஓகே, அடுத்து ஏ ஈக்குவல் டு 7, டியோட வேல்யூ இது A1, இது A2. செகண்ட் டேர்ம்லேருந்து மைனஸ் பண்ணுங்க. 13 minus 7 ஈக்குவல் டு 6. ஏஎனோட வேல்யூ இந்த லாஸ்ட் டேர்ம், ஏஎன் மீன்ஸ் லாஸ்ட் டேர்ம், எல்லுன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. 205. இப்போ n ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏஎன் ஃபார்முலாவை ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏஎன் ஈக்குவல் டு A plus n minus 1 into D. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஏஎனோட வேல்யூ 205 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏயோட வேல்யூ 7, n minus 1 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு டியோட வேல்யூ 6 எல்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், ஏலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிருக்கும், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். 7 plus 6 into n எவ்வளவு? 6n. அப்புறம் -1 into 6 -6 equal to 205. ஓகே, அப்போ 7ல -6 போயிட்டுனா 7ல 6 போயிட்டுனா எவ்வளவு? 1 தான் பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் 6n equal to 205. 205. ஸோ 6n equal to 205. இந்த பக்கம் உள்ள +1 இந்த சைட் போனால் -1. ஸோ n equal to 204. 205ல 1 போயிட்டுனா 204 divided by 6. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க, ஆன்சர் 34 கிடைக்கும். ஓகே, n equal to 34. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 34. ஆன்சர் எப்போவுமே பாக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ ஆன்சர் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் மார்க்ஸ் போடும்போது. செகண்ட் சம் 18, 15 by 12, 15 into 1/2, 13 and so on minus 47. ஸோ இது கொடுத்துருக்கிறதுல வாட் இஸ் கிவன்? A equal to 18, D equal to A2 minus A1. 15 1/2 minus 18. ஓகேவா, ஸோ 15 1/2 வந்து நம்ம இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கு. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுவோம்? அதாவது கீழே உள்ள இந்த டினாமினேட்டர் இதையும் மல்டிபிகேஷன் பண்ணிட்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணுவோம். இப்போ 15 into 2 plus 1 which is equal to 15 2s 30 plus 1 31/2. மிக்சட் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். ஓகேவா, அதை இங்கே நான் எழுதிட்டேன் 31/2. ஓகே, -18 அதில் இருக்குது, அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டேக்கிங் எல்சிஎம், இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கதான் அர்த்தம். டேக்கிங் எல்சிஎம் 2, 31 அப்படியே வந்துடும். இங்கே எதுவும் இல்லை, 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணணும். 18 into 2 எவ்வளோதுன்னு சொல்லி எழுதிக்கிங்க.
18 2s are 36. 18 டேபிள் 20 டேபிள் முடிக்கும் தரவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது 31ல 36 சப்ராக்ட் பண்ணுங்க. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஸோ -5/2. அப்போ டியோட வேல்யூ -5/2, ஏஎனோட வேல்யூ -47. ஸோ n ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ an ஈக்குவல் டு a plus n minus 1 into இது ரைட் த ஃபார்முலா. Okay, next is substitute the values. What is an? -47. Okay, next one, a equal to 18 plus n minus 1 into d oda value -5/2. This simplification, change the side places. -5/2 n minus 1 plus 18 equal to -47. Fraction la irukadnala konja careful ah panunga. -5/2 n, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், minus plus 5/2 plus 18 equal to -47. ஓகே, -5/2 என்ன இந்த சைடு அப்படியே வச்சுக்கிறோம். மற்ற எல்லா நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் இந்த பக்கம் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். -47 அங்கே ஆல்ரெடி இருக்கு. இந்த 18 இந்த செப்பம் போனால் -80. ஓகேவா, இங்கே வந்து +5/2 இருக்கு, அங்கே போகும்போது -5/2 இந்த ஸ்டெப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் எதுவுமே இல்லை, 1, இங்கேயும் எதில் 1. இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. டேக்கிங் எல்சிஎம் 2. அப்போ 47 into 2 94. அதே மாதிரி இங்கே 2 இருக்கு. 18 2s are 36 -5. இது ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. மூணுமே வந்து மைனஸ் சிம்பிள் தான். ஸோ எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 94 5 99 வரும். 99 36 ஆட் பண்ணிங்கன்னா 135 வருது. ஓகேவா, ஸோ -135/2 இது வேல்யூ எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு -135/2 அப்படியே எழுதிக்கங்க. இந்த பக்கம் உள்ள 5/2 இங்கே இருக்கும். -5/2 n. இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கில் n மட்டும் வச்சுட்டு இதை கொண்டு போயிங்கன்னா 2/-5 வந்துடும். 2 to கேன்சல் ஆகி 5 டேபிள கிராஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 27 கிடைக்கும். ஓகேவா, ஸோ n ஈக்குவல் டு இதோட இந்த சம்ல இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 27. ஓகே, அது மட்டும் அவங்க பார்த்துங்க. அடுத்தது செக் வெதர் -150 இஸ் அ டேர்ம் ஆஃப் த ஏபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க 11 8 5 2 and so on. இதான் நமக்கு, அதாவது ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் வந்து இந்த ஏபியில் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 11, டி ஈக்குவல் டு 8 - 11. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு -150, என் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். என் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது வந்து இந்த 150 ஏஎன் வச்சு நம்ம போடும் போது அது எதனாவது டேர்ம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ வந்து எப்போவுமே நம்பர் ஆஃப் டைம் ஷுட் பி பாசிட்டிவ். நம்ம அந்த ரூல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என் ஷுட் பி பாசிட்டிவ். நம்ம கிடைக்கக்கூடிய எண்ணை நெகட்டிவாக கிடைக்கக்கூடாது, ஃப்ராக்ஷன் நம்பர் கிடைக்கக்கூடாது. அப்படி அது பாசிட்டிவாக கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த வேல்யூ வந்து இந்த ஏபியில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சப்போஸ் நெகட்டிவாவோ இல்லை ஃப்ராக்ஷனாவோ என் டேர்ம் கிடைச்சிச்சுன்னா இந்த டேர்ம் வந்து இந்த ஏபியில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, சம்ஸ் போகுமா? a = 11 எல்லா வேல்யூம் எழுதியாச்சு. டி வந்து செகண்ட் டேர்ம் a1 a2 8 - 11 போடுறதுனால -3 வரும். ஓகே, ஃபார்முலா an = a + n - 1 into d. ஓகேவா, ஓகே, ஏனோட வேல்யூ -150, அப்புறம் a வேல்யூ 11 n - 1 into -3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 11 n - 1 into -3. இந்த வேல்யூ இங்கே எழுதிட்டேன். -150 இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் 11 plus -3 into n -3n minus plus ஆகி +3 equal to -150. ஓகே, -3n இந்த 11 plus 3 எவ்வளோ வரும்? 14 equal to -150. -3n equal to -150. இந்த பக்கம் உள்ள 14 இந்த சைட் போயிடுச்சுன்னா -14. ஓகே, ஓ n equal to -164 divided by 3. minus cancel n equal to 164 divided by 3. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? n should be பாசிட்டிவாக தான் இருக்கணும், நாட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, நாட் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன எழுதணும்? n should be negative, n should be positive. Here 150 is not a term of the given AP அப்படின்னு எழுதணும். ஏன்னா இது ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் 7th sum.
first 31st term of AP where 11th term is 38. Find the 31st term of the AP where the 11th term is 38 and the 16th term is 73. A 31st அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது A 11 கொடுத்துருக்காங்க, அது 38 and A 16 கொடுத்துருக்காங்க 73. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேர்ம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், an equal to a plus n minus 1d ஃபார்ம்ல தான் போடணும். அதை ரைட் அவுட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வேல்யூஸ் தெரிஞ்ச முடிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நமக்கு. ஓகே, ஏனோட வேல்யூ 38. ஓகே, எழுதியாச்சு. ஓகே, a plus 11, என்னோட வேல்யூ 11 தானே, 11 minus 1 into d. ஓகே, 38 equal to a plus 11ல 1 போயிட்டா 10d. இது ஒரு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம், a என்னோட வேல்யூ இங்க வந்து a 16. ஸோ 73 equal to a plus என்னோட வேல்யூ n பதிலாக 16 minus 1 into d. So 73 equal to a plus 15d. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ரைட் டவுன் பண்ணிக்கலாம். இது சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஏவை கிராஸ் பண்ணிட்டேன். அப்போ 15ல 10 போயிட்டுனா 5d, 15ல 10 போயிட்டுனா 5d. அது மாதிரி 73ல minus 38 equal to 35. ஸோ 35 equal to d equal to 35. இங்கே உள்ள 5 வந்து மல்டிபிகேஷன் வந்து இங்கே வந்து டிவிஷனில் வந்துடும். ரெண்டையும் கிராஸ் பண்ணால் d வந்து 7 கிடைக்கும். இவ்வளோ தூரம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது d யோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் a யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ a plus 10d equal to 38. ஸோ a plus 10 into d யோட வேல்யூ 7 equal to 38. a equal to 38 minus 70. ஸோ a equal to minus 32. ஏன்னா பிக்கஸ் நம்மளோட சிம்பிள் மைனஸ். ஓகே, இப்போ a இது திரும்ப an வேல்யூ எழுதிக்கிறோம், an ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம a 31st ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாரி, minus 32 இது a யோட வேல்யூ பிளஸ் 31 என்னங்கிறது 31 minus 1 into 7. ஸோ minus 32 plus 31ல 1 போயிட்டுனா 30 into 7. ஸோ minus 32 plus 210 equal to 178. So a 31st ஓட வேல்யூ 178. ஒன்றும் இல்லை, a 11 a 16 ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ஏடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி a 31st ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது இது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.